ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னைன்னு இந்த வருஷம் தெறிக்க விட்டுட்ருக்காங்க சைனிங்ஸில். இது சென்னைக்கு ஓவன் காயில் வந்தோடனே எல்லோரும் கேட்டிருக்காங்க, சைனிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டதுக்கு ஓவன் காயில் சொன்ன பதில் என்னென்னா, இட்ஸ் ஸ்டில் நாட் ஓவர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி இன்றைக்கி ஒரு சைனிங் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி. செம்ம பிளேயருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெஃப்ட் பேக். கடந்த 5 வருஷத்துக்குள்ளே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 5 வருஷத்துக்குள்ளே பையன் படிப்படியாக ஏறி எங்கேயோ போனான். தன்னோட கரியர் எங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆக்சுவலாக அவன் ஒரு சென்னை பானு. தன்னோட கரியரை மும்பை சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணான். லொபேராக்கு அடியில், டெஸ் பக்கிங்கம் அடியில் தன்னோட ஆட்டத்தெல்லாம் பயங்கரமாக ஆடினவன் தான் விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏடாவடமாக ஆடினாலும் படிப்படியாக முன்னேறி பயங்கரமாக இந்தியன் ஃபுட்பால் டீமில் பிளேஸ் ஆகிற அளவுக்கு ஆடினவன் தான் விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி. அவன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னேறினான். படிப்படியாக மும்பையிலே ஆடி சென்னை எஃப்சி எதிர்க்கலாம் கோல் அடித்து படிப்படியாக முன்னேறின பிளேயர் தான் விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி. அந்த படி என்னைக்கு நின்று போச்சுன்னா, போன வருஷம் தான் 2023 வரைக்கும் மும்பையில் இருந்துட்டு போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத் எஃப்சி வாங்கினாங்க. ஓவர் ஹைதராபாத் எஃப்சி படிப்படியாக காலி ஆகிடுச்சு. இப்போ இருக்குதா டீம் ஐஎஸ்எல்ல இருக்குமானே தெரியாத அளவுக்கு நிலைமை இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப ப்ரேயர் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு அவனுக்கு கேரளாவில் தோக்கடிச்சதோட ஒரு நல்ல விஷயம் பண்ணது வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அங்கே தான் அவனோட டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போன வருஷம் கடைசியில் ஒடிசாவுக்கு லோனில் போய் அங்கே 11 அப்பியரன்ஸ் பண்ணி நல்லா தான் விளாண்டார். போன வருஷம் பார்த்தீங்கன்னா லொபேராக்கு அடியில் திரும்பியும் ஆடினார். செம்ம ஃபார்மில் இருக்கார். இப்போது சென்னை எஃப்சி ஓவன் காயில் அவர் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக கதரை விட்ருவோம். ஏன்டா கிரிஞ்சி பண்ணுறேன். கண்டிப்பாக விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி ஒரு நல்ல சைனிங். அவரை பற்றி வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா மும்பையை இந்த வருஷம் தெறிக்க விடணும். மும்பை பிளேயர்ஸை வாங்கி மும்பையை தெறிக்க விட போகிறோம் இந்த வருஷம். ஓகே, அவரை பற்றி பெருசாக வேறு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் பார்க்கலாம். சென்னை எஃப்சி டிவி டை.